ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்டியான தக்காளியை சேர்க்காம ராஜஸ்தான் லால்மா சிக்கன் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மட்டன்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 10 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கே சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரக பவுடர், மஞ்சள் பொடி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நடவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ராஜஸ்தான் லால்மா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைமோ சேர்த்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஹாஃப் கே சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர், உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சேர்த்து நல்லா பெசரி எடுத்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனையும் உள்ளே சேர்த்து 2 திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, 1/2 தக்காளி, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம ஜூஸியான சிக்கன் ரெடிங்க. இதை அப்படியே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.